எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முழுமையா அசம்பிள் ஆயிருக்கோம். 4 பேரும். லாகுல் முதலாளி மட்டும் நானு. லாகுலும் முதலாளி இன்னைக்கு ஒரே மாதிரி டி ஷர்ட் போட்டு காலர் வச்சே வந்திருக்காங்க. லாகுல் நீங்களும் சட்டை முதலாளி போடுறேன். சட்டையானா சரி ஓகே. லாகுல் இப்போ வந்து இன்னைக்கு ஐபிஎல் டாப் அப் தான். நீங்க ஐபிஎல் பத்தி சிவப்பு இது போட்டிருக்கீங்க, நீங்க கூலியா? லால் சலாமா கூலின்னு வச்சுக்கோங்க. நான் லால் அப்ப சலாம்னு நீ அப்ப கூலின்னு. ராஜசேகர் சாகும்போது இந்த அயால் காதல என்ன சொன்னாரு? அதுக்கு வருவோம், அதுக்கு அடுத்து ம். வருவோம். இப்போ ம். வந்து ஐபிஎல் டாப் அப் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஷெஃபேன் ரோதர்ஃபோர்ட் வியூவர்ஸ், நான் திரும்பியும் சொல்றேன், ஐபிஎல் பத்தி பஸ் நிறைய வருது, நிறைய நியூஸ் வருது. அது வந்து உண்மையா இருக்கலாம். அது வந்து எப்போ நமக்கு கன்ஃபார்மா தெரியும்னா அவங்க ஃப்ரான்ச்சைஸே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். பட் அன்டில் தென் கிடைக்கிற நியூஸை நம்ம அனலைஸ் தான் பண்றோம், நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 பிளேயர்ஸை வந்து கண்டிப்பா ஆக்ஷனுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ஷெஃபேன் ரோதர்ஃபோர்டு ப்ளஸ் கிளென் பிலிப்ஸ், 2 பேருமே ஜிடி பிளேயர்ஸ். இவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னா ஜிடியில் என்னென்ன கேப்ஸ் இருக்கும், ஜிடி டீம் என்ன மாதிரிலாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் தேவைப்படும், அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று வந்து இவங்க வந்து எந்தெந்த டீமுக்குலாம் தேவைப்படுவாங்க கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. என்ன நினைக்கிறீங்க? மட்டும் முதலாளி சொல்ல ஆரம்பிங்க. கிளென் பிலிப்ஸ் போன சீசன் வெளியதான் உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு தடவை வந்தாரு, அதான் ஃபீல்டிங் சப்ஸ்டியூட்டா வந்தாரு. அப்ப வந்து இன்ஜூர் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் விளையாடவும் இல்லை. ஸோ அவரை ரிலீஸ் பண்றதுனால அவங்களோட இம்பாக்ட் பெரிய அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா மோஸ்ட்லி இருக்காதுன்னு தான் தோணுது. அதுக்கேற்றப்ப அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. அவர் சாய் கிஷோர் வச்சு அந்த பவுலிங் இதுவும் இது பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங் ஓரளவுக்கு மற்ற டீம் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. பேட்டிங் சொல்ல தேவையில்ல, டாப் 3 பிளஸ் ரத்தர்ஃபோர்ட் நல்லா தான் பண்ணாங்க. ஸோ கிளென் பிலிப்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே எதிர்பார்க்கலாம். அது ஜென்ரலாவே ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ அவங்க கேட்காமே அவங்க ஹி கேன் பி ரிலீஸ்டு. அதே மாதிரி ரத்தர்ஃபோர்டு எனக்கு தெரியல. வெற்றி, கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு பவுலிங் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் டவுன் தி ஆர்டர், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் எதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? அன்லெஸ் அவருக்கு ஸ்பெசிஃபிக்கா பெரிய லெவல்ல அவருக்கு ஷுவர் ஷாட்டா ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்படி அவருக்கு ஒரு இது இருந்தாதான், இல்லாட்டி அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. அதே மாதிரி ரூதர்ஃபோர்டு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு பயங்கரமா அக்ரெசிவா ஒரு இம்பர்டஸ் கொடுப்பாரு மிடில் ஓவர்ஸ்ல, அவரையும் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? கிளென் பிலிப்ஸ் அவசியம் தேவை அப்படின்னு கேட்டிருந்தா மோஸ்ட்லி கேகேஆர் கேட்டிருக்கலாம். அவங்களுக்கு தான் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தேவைப்படுது, ஒரு நல்ல ஸ்பின்னர் விவிசி இருக்காரு. பட் இருந்தாலும் பிலிப்ஸ் வந்து லாஸ்ட் சீசன் கிராயின் இன்ஜரியா? ஆமா, அந்த மாதிரி தான் ஏதோ. அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டர், விக்கெட் கீப்பர், நல்ல ஒரு வந்து அவருக்கு பதிலா வந்தாரா? ஆமா வந்தாரு, ஒன்றும் பெருசா இது இல்லை. அதனாலதான் கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து எந்த டீம் மாதிரி வேணுமா இருந்தாலும் அப்படியே கொத்தி எடுத்துக்குவாங்க. ஆனா இல்ல, பட் அவங்க ஆக்ஷன்ல வந்து அவர் அன்சோல்டா போய் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் இதுல தான் எடுத்தாங்க. 20 கோடி கொடுத்து எடுத்தாங்கடா. கிளென் பிலிப்ஸா பேஸ் பிரைஸ்? கிளென் பிலிப்ஸ் 20 கோடி கிடையாது பிரதர், 2 கோடி சோல்டா போனாரு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கூலி நினைப்பிலே இருக்கீங்க, அதனால வந்து பயங்கரமா கோடியில பேசுறீங்க. லாகுல் செகண்ட் நீங்க ராஜசேகர் தயால் ரொம்ப குழம்பி இருக்கீங்க, சொல்லு மட்டும். அதான் அந்த அளவுக்கு ஒன்னும் அவங்க ஹையா ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல போயிருப்பாங்க. பட் அவங்க வந்து ரூதர்ஃபோர்ட் எடுக்கணுன்றதுக்காக முதல்ல எல்லாரும் கிளென் பிலிப்ஸ் விட்டு அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கிளென் பிலிப்ஸ் எடுத்தாங்க. ஐ டோன்ட் திங்க் ஐ மீன் பேஸ் பிரைஸுக்கு ரீடைன் பண்றதுக்கு பெட்டர் ஆப்ஷன் தான் கிளென் பிலிப்ஸ். பட் அவரை வந்து அவரும் ஒத்துக்கணும். அவருக்கான வேற ஏதாச்சும் ஐபிஎல் டீம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இது பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹி வில் வாண்ட் டு பிளே. இல்ல சும்மா அதே மாதிரி ரூதர்ஃபோர்ட் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சும்மா போய் அதே பேஸ் பிரைஸுக்கு போறதோட ஆப்ஷன்ல போனா எடுக்கிறேன்னு ஏதாவது டீம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவர் போறதுக்கு சான்ஸ் உண்டு. பட் ரூதர்ஃபோர்ட் ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து டீம் வந்து நம்பர் 4 நம்பர் 5 நல்லாவே இறக்கி விட்டாங்க. நடுநடுவில் வாஷிங்டன் சுந்தர் முடி இறக்கி விட்டாங்க. பட் அதர் தென் தட் அந்த அளவுக்கு ஐபிஎல் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பாட் கொடுக்குறாங்கல்ல. இப்ப அதே தான் நானும் சொல்றேன் திருப்பி கவுண்டருக்கு. இப்ப வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கிடைக்கல, ரூதர்ஃபோர்ட் வெளியே போயிட்டானா சுந்தருக்கு சான்ஸ் கிடைக்கும்ல. அது பிலிப்ஸ் போனாலே கிடைக்கும்ல, ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்னு சொல்றல, இவரும் அதே தானே. பிலிப்ஸ் பிளேயிங் லெவல்ல இல்ல சுந்தரும் இல்ல போன வாட்டி பிளேயிங் லெவல்ல. ஒரு பிளேயிங் லெவல்ல இருக்க ஒருத்தர் வெளியே போனாருன்னா ரூதர்ஃபோர்ட் மாதிரி சுந்தர் வச்சு அவங்க அடிச்சாரு நினைக்கிறேன் ரூதர்ஃபோர்ட். வாஷிங்டன் சுந்தர் வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்டா அவ்வளோ நம்ப முடியுமா? அடிச்சாரு, ஒரு மேட்ச் அடிச்சாரு, அதெல்லாம் ஓகே, நல்லதான் பண்ணாரு, கொடுத்த சான்ஸுக்கு அடிச்சாரு. பட் அவங்களே வந்து திடீர்னு ஒரு மேட்ச் இறக்கி விட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்து பார்த்தா நம்பர் 8 நம்பர் 7 வந்தாரு. அது அந்த அளவுக்கு அவங்க ட்ரஸ்ட் பண்ணல ஆஸ் எ பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். சோ ரூதர்ஃபோர்ட் ரிலீஸ் பண்ணா எந்த டீமுக்கு கரெக்டா இருக்கும்?
ரூதர்ஃபோர்ட் ரிலீஸ் பண்ணா நம்மளே போன தடவை எடுக்கணும்னு நினைச்சேன் நானு. பட் சிஎஸ்கே ஆனா ஏய் எல்லாத்துக்கும் சிஎஸ்கே உடனே வந்துருவீங்களே. பட் இப்ப நமக்கு வந்து அது டேய் தேவைப்படாது. அவங்க இப்ப நமக்கு வந்து போறதுக்கு மோர் ஆஃப் வாய்ப்பு பவுலிங் ஜாஸ்திடா. ஆல்ரவுண்டர் வேணும். பிரதர் மில்லரை வந்து எல்ஹெச்சி ரிலீஸ் பண்ணா ஏன் எல்ஹெச்சி கபால்னு கவி வச்சுக்க கூடாது? அதுவும் ஒரு ஆப்ஷன். இப்ப வந்து மில்லர் வந்து ரிலீஸ் பண்றாருன்னு நினைச்சாங்கன்னா ஜிடி வந்து சொல்ல முடியாது. நாங்க போன தடவை மில்லர் இருந்தாரு, அதனால வந்து அந்த ஆப்ஷன்னால ரிலீஸ் பண்ணிட்டு போலாம். அதுக்குதான் அந்த கேள்வி. சொல்லு, மில்லரையும் இவங்க ட்ரேட் பண்ணிக்கலாமா? அப்போ ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆப்ஷன்ல வேணா ட்ரேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மில்லர் வந்து திருப்பி ஜிடிக்கே போயிடுவாரு, இவர் வந்து எல்ஹெச்சிக்கு போயிடுவாரு. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அப்படிதானே? வாய்ப்பு இருக்கு. LSG கஷ்டம். ருதர்ஃபோர்டு ம் அவங்க இன்னும் பெருசா ருதர்ஃபோர்ட் எதிர்பார்ப்பாங்கன்னு டெபு நினைக்கிறேன். வந்து டெல்லிக்கு ஆனாரா? ம் பெருசா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க வந்து ம். ஏற்கனவே அவ்வளவு காசு போட்டு எல்லாம் ஒரு 4 நல்ல பிளேயர் எடுத்தோம், அதுக்கே இவ்வளவு நல்லா விளையாடிட்டோம், இன்னும் 2 நல்ல பிளேயர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய பிளேயருக்கா போவாங்கன்னு நினைக்கிறேன். ம் பெரிய பிளேயரா சொல்றாங்க. நல்லா அவசரமா நிறைய காசு பச்சையா. வச்சிருக்காங்கல்ல. ம்ஹும். ஓகே, இப்ப இது கிளென் பிலிப்ஸ்க்கு யாருக்கு ரொம்ப தேவை? கேகேஆர்னு முதலாளி சொன்னாரு, வேற யாராச்சும் இருக்காங்களா கிளென் பிலிப்ஸ கவிக்கிறதுக்கு? KKR சிஎஸ்கேன்னு சொல்லாதீங்க, நான் லாக் இல்ல அவுட் அவர் பண்ணிடுறேன். அவர் விக்கெட் கீப்பரா யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஒரு ராஜஸ்தானுக்காக he டெபு doesn't want பண்ணாரு. to wicket keep. அவர் he doesn't want to keep wickets. அது வந்து ஒரு எமர்ஜென்சியா ஓகே இது. பட் விக்கெட் கீப்பர் நம்ம சொன்னோம்ல, பென் டக்கெட்லாம் விக்கெட் கீப்பரா எடுத்துக்காதீங்க, அந்த மாதிரி தான் இவர் விக்கெட் கீப்பிங்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட் வருஷ கணக்குல ஆகுது. ஐ டோன்ட் திங்க் he will keep wickets. அதனால விக்கெட் கீப்பரா எஸ்ஆர்ஹெச்சுக்கு போவாரா? இல்ல ஆர்சிபிக்கு லிவிங்ஸ்டன் ரோடுக்கு போலாம்ல. அது அதுவும் பெட்டர் பண்ணலாம். ஆப்ஷன். ஆர்சிபிக்கு வந்து நல்ல ஒரு ஃபிட்னா தான் இருப்பார் அவர். இருக்க டீம்லயே ஆர்சிபிக்கு தான் கரெக்டா இருப்பார் அவர், என்ன பொறுத்த வரைக்கும். லிவிங்ஸ்டன் அவங்க ரிலீஸ் பண்ணி பட் ஆனா என்னன்னா லிவிங்ஸ்டன் விளையாடலையே ஆக்சுவலா. அவருமே அந்த 4 ஃபாரினர்ஸ்ல இல்ல. கடைசியா ஷெப்பர்ட்லாம் இருந்தாரு. ஆமா கடைசி மேட்ச் விளையாண்டாரு அவரு. கடைசி மேட்ச் சால்ட் எல்லாம் ஆக்சுவலா போயிட்டாங்க. ஆர்சிபி கொஞ்சம் சேஃபா தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். சால்ட் இல்ல கேம்பிள் எல்லாம் பண்ண மாட்டாங்க. லிவிங்ஸ்டன் விளையாடல, லிவிங்ஸ்டனால தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே முடியல. அவருக்கு லிவிங்ஸ்டன் சொல்லாமலே இருந்துட்டாரு. லாகுல் அதான் சொன்னோமே முன்னாடி பண்ணிருப்போமே சொல்லாம இல்ல. சோ அதனால இவங்க 2 பேரும் என்ன ஆகுதுன்னு பாப்போம். சொல்லிருக்காங்க ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு நியூஸ். நான் ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு ஆசைப்பட்டேன் கிளென் பிலிப்ஸ். இப்போ நீ வந்து யாருக்கும் ஆசைப்படல. இல்லடா இப்போ வந்து நியூ பால் போடுறதுக்கு ஆசைப்பட்டியா? நம்ம ஆளுங்க போவாங்க. சாம் கர்னாடா அப்கிரேட் அதான் தேவை. ஒரு ஏதோ எஸ்டா சூர்யா யாரை எடுப்பாங்கன்னா பிரட்டோரியஸ் எடுப்பாங்க. ஆசைப்பட்டா எல்லாத்தையும் வாங்கலாம். ஓகே, பிரட்டோரியஸ் போவாங்கன்ற. எந்த பிரட்டோரியஸ்? அந்த பிரட்டோரியஸ் இந்த பிரட்டோரியஸ் ரெண்டுமே. என்ன பிரட்டோரியஸ்? ஓகே சரி. இன்னொன்னு வந்து இப்ப என்னன்னா, அன்னைக்கு வந்து பத்திரானா கொஞ்சம் சரியா போடல. முன்னாடி நம்ம சொன்னது வேற, பத்திரானா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுக்கலாம்னு. இப்ப என்ன எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா எல்லாருமே, ஏஷியா கப்ல சரியா போடல அப்படின்னா அந்த டீம் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணிடணும். பத்திரானா எக்ஸ்பென்சிவா இருக்காரு யூஏயோட, அவரை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்ப குர்பாஸ் வந்து இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்காரு அவர் த்ரூ அவுட் த சீசன், கொஞ்சம் முன்னாடியுமே. பட் இப்ப வந்து ரொம்ப ஏஷியா கப்ல தெரியுதுன்னு குர்பாஸ் வந்து கேட்க ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. பட் ஈவன் தென் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஷியா கப், இன்னும் ஒரு கன்சிஸ்டன்ட் ஆப்ஷனுக்கு கேகேஆர் மூவ் ஆன் பண்ணலாம். எஸ்பெஷலி வித் சம்படி லைக் குவிண்டன் டிகாக் நாட் கிளிக்கிங். அந்த ஆப்ஷனுக்கும் அவங்க ஆல்டர்னேட்டிவ் தேடுவாங்க. குர்பாஸையும் இஃப் தே பிளான் டு மூவ் ஆன் ஃப்ரம் குர்பாஸ், கேகேஆருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கையில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கேகேஆர் ஹோம் க்ரோன் இப்போ வந்து அங்கிஷ் ரகுவன்ஷி வந்து கீப்பிங் பண்ற மாதிரி வீடியோஸ் போடுறாங்க ஒண்ணு. இன்னொன்னு சிசோதியா அவங்களோட போன தடவை ஃபைன் அவங்க க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் ரோலுக்கு. ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து தே கேன், ஐ மீன் ரகுவன்ஷி எப்பயுமே இருக்காரு. ஸோ யாரோ ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் விக்கெட் கீப்பர்னு சொல்லி. இப்படி ஒரு அன்னோன் கம்பானிட்டியோட போவாங்களா ஒரு சீசனுக்கு? ஒரு நோன் ரகுவன்ஷி வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு போன வருஷம்? இல்ல ரகுவன்ஷி ஏற்கனவே விளையாண்டுருக்காருல, இப்போ நல்லாதான் விளையாண்டாரு ஒரு சீசன். போன சீசன் கொஞ்சம் விளையாண்டுருந்தாருல, நல்லாதான் விளையாண்டாரு ஒரு சீசன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேயரா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ரகுவன்ஷி ஓகே, இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வேணாமா? சாலிடா ஒரு ஃபாரின் சொல்லணும்னா நான் சொல்றேன் சஞ்சு சாம்சன் போவாங்க. நான் அதுக்கே கேட்கல, நான் கேக்குறது ஃபாரின். நம்ம பேசுன மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களே. இப்போ ரகுவன்ஷி ஒன் டவுன் த ஆர்டர் கீப்பரா இருக்கட்டும், அதே மாதிரி டக்கெட்டுக்கு அவங்க ஓப்பனிங் போலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் எப்படின்னு பாருங்க, டிம் சேஃபர்ட் சொல்லலாம். இன்னொன்னு டிம் சேஃபர்ட்க்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஎஸ்கே வந்து ஷுவரா கான்வே ரிலீஸ் பண்றாங்க.
கான்வே கான்வே போவாரா? கேகேஆர் வந்து எல்லாரும் வந்து அடியை போடுவாங்க. அந்த மாதிரி உங்க மைண்ட் செட்ல வராங்கன்னா கான்வே மாதிரி ஒருத்தர் எடுத்து அவங்க டாப் ஆஃப் தி ஆர்டர்ல இறக்கி விடுறதுல உங்களுக்கு என்ன இதுன்னு நான் கேட்கிறேன். மீன் பண்ணலாம், ஆக்சுவலா நல்ல ஆப்ஷன். பட் அவங்க வந்து ரொம்ப அந்த ஃப்ரண்ட்ல பயங்கர அக்ரெசிவா இருக்கணும்னே இந்த இத்தனை வருஷமா விளையாடிட்டு இப்ப திடீர்னு அதனால அவங்க சுப்மன் கில் எல்லாம் வந்து ரீட்டைன் பண்ணாம விட்டாங்க, அக்ரெசிவா இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த இதுல இருந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா? ஏன்னா அப்படின்னு அதை ரீட்டைன் பண்ணா அவன் சுப்மன் கில் ரீட்டைன் பண்ணாம வெங்கடேஷ் ஐயர் ரீட்டைன் பண்ணாங்க. இப்போ வெங்கடேஷ் ஐயர் 22 வச்சிருக்காங்க. இப்போ அதையும் இப்ப ரிலீஸ் அவரும் போயிட்டாருன்னா ஒரு கான்வே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா? கான்வே ஒரு ஃபுல் சீசன் கொடுத்தா ஒரு நல்லா இப்போ ஃபார்ம்ல இல்ல, அந்த அப்கோர்ஸ். கிரவுண்டுக்கு நல்லாவே விளையாடுவாரு. அதுதான் நான் கேட்கிறேன். ஸ்பின்னும் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுவாரு. அது வந்து நாட் பேட் ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னொருத்தர் வந்து சரி இவ்வளவு தூரம் கேகேஆருக்குள்ள வந்துட்டீங்களா? குர்பாஸோட நோக்கியா கன்சிஸ்டன்டா வச்சிருப்பாங்களா ஒருத்தர் அனுப்பிடுவாங்க. சொல்லவா? இல்ல அவர் ஏதோ கேட்கிறாரு, அது போயிட்டு வருவோம். என்ன லாகும் இவ்வளவு தூரம் கேட்கறதுக்குள்ள வந்துட்டீங்க. நோக்கியா என்ன பண்ணுவாங்க? நோக்கியாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. நோக்கியா ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த நோக்கியான்னு கேக்குறாரு அவரு. 1100 ரீ-ரிலீஸ். அட போங்கப்பா, ஐபோனே ரிலீஸ் பண்றாங்க, 2255. நோக்கியா ரிலீஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறாரு லாகுல். சரி, நீ ஏதோ சொன்னியா குர்பாஸ் பத்தி சொல்லு. குர்பாஸோட இன்கன்சிஸ்டன்டா விளையாடுற ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காரு. யாரு? டெல்லியில Quinton ஒரு யாரு? ஜேஎஃப்எம். டெல்லி. அவங்க அக்ரெசிவா வேணும்னா அதுக்கு அவருக்கு போலாம். சரி, ஜேமி ஸ்மித் எடுத்து ஓபன் பண்ண விட்டா ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய ஆப்ஷன். ஜேமி ஸ்மித் தான் ஆக்சுவலா போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜேமி ஸ்மித் இஸ் வெரி குட் ஆப்ஷன். ஜார்டன் காக்ஸ் இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இதுல யாரும் போலானா. ஆனா அவங்க கரெக்டா அவங்க யோசிக்கிறது வந்து இப்போ நம்ம கண்டிஷனுக்கு சூட் ஆவாங்களான்னு பார்ப்பாங்க. பிளஸ் அதான் மெயினா பாக்குறாங்க. இப்போ ஜேமி ஸ்மித் வந்து எல்லா ஸ்பின்னும் நல்லா ஆடுறாரு, பேசும் நல்லா ஆடுறாரு. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம டீம் நம்ம டிசைன் பண்ணா டீம் இப்படிதான் இருக்கும், நம்ம டிசைன் பண்றோம் டீம். அவங்க வந்து இல்ல நாங்க தான் இப்படிதான் பாக்குறோம், டீம் பாக்குறோம்னு சொல்லி அவங்க டிசைன் பண்றாங்க ஒரு மாதிரி. ஸோ டிஃபிகல்ட் டு சே. சரி, கிளாசன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கேகேஆரும் போவாங்கல்ல. ரிலீஸ் பண்ணாங்கன்னா எல்லாரும் தான் போவாங்க. கிளாசன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஆமா. சரி, பேரிஸ்டோனா ரிலீஸ் பண்ணா இட்ஸ் லைக் நாங்க வந்து கேமரூன் கிரீன் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் ஒன்லி ரீசன் தே கேன் ரிலீஸ் பண்றோம்னா நாங்க கேமரூன் கிரீன் போறோம்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லலாம். அத வந்து மத்த டீம்லாம் வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சுச்சுன்னா முடிச்சு விட்டுற மாட்டாங்களா? ஆமாடா, நாங்க நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப கேமரூன் கிரீனுக்கு அவங்க போறாங்கன்னா ஒருத்தர் தான் காவு கொடுப்பாங்க. ஒண்ணு அது இஷான் கிஷானா இல்ல கிளாசனா, ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு இருக்கு. மட்டும் கொடுத்தா என்ன, இஷான் கிஷான் ஷமியும் கொடுத்தா என்ன 20 தான் வரும், 22 வருமா? அது போதும் இல்ல. இஷான் கிஷான் அண்ட் ஷமி அதான் ஒருத்தர் போகணும். கிளாசன் இஷான் கிஷான்ல ஒருத்தர் மாணிக்கம், ஒருத்தர் அன்வர். இஷான் கிஷான் அன்வர் அப்படியே ஆயிட்டாரு அன்வரா. இல்ல இந்த மாதிரி ரூல் வைக்கணும் ஐபிஎல் ஆக்ஷன்ல. அதாவது லைவாவே பிளேயர் வந்து ரிலீஸ் பண்ணும். லைவா பிளேயர் ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு கேஷ் வேணும், இந்த பிளேயர் ரிலீஸ் பண்ணி கேஷ் எடுத்துக்கலாம். நம்ம ஃபேண்டசில ஒரு ரூல் சொல்லி கடைசியா பர்சலா நீங்க மாத்துனீங்க கடைசி நேரத்துல. அதான் நல்லது, அப்படிதான் பண்ணணும் எப்பவுமே. சரி, ஜானி பேர்ஸ்டோ சொல்லுங்க. ஜானி பி கேகேஆர் ஃபிட் ஆவாரா? ஜானி பி வந்து ஆக்சுவலா நல்லா தான் இப்போ கொஞ்சம் இல்ல, அதான் அடிய போடணும்னா எடுக்கலாம். ஐ திங்க் இவங்களும் போவாங்க. மும்பை இந்தியன்ஸ் போனதால நல்லாவே விளையாடினாரு. ஸோ அவங்களும் சும்மா பேக்கப்பா ரிக்கல்டன் பேக்கப்பா மேபி போவாங்க. பட் வாங்குவாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் டு நீ பேக்கப்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, இது என் ஜெகதீசன் மாதிரி ஒருத்தர் கூட எடுத்து பேக்கப்பா வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு டீம் இந்த வாட்டி கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூ மே நாட் ஸ்டார்ட் ஆர் பிளே, பட் கண்டிப்பா ஹி வில் ஃபைண்ட் அ டீம் திஸ் டைம். இவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இஷான் கிஷான் கிளாசன்ல ஒருத்தர் காவு வாங்கி வெளியே வந்தா இஷான் கிஷானுக்கும் அவங்க ஆல் அவுட் போவாங்க கேகேஆர். பட் ஆனா ஒண்ணு, இந்த தடையும் சும்மா கீப்பர் வந்து ஃபுல்லா இது இல்லாம சும்மா குரூப்பாஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா இது ஆகாது. அதுதான்டா இப்ப கேகேஆர் நீ இப்போ அதுதானே சொன்னா வெற்றி. முதல்ல சிசோடியா, உங்க ஆப்ஷன்லாம் என்ன? இந்திரஜித் வச்சிருந்தாங்களா, சிசோடியா, அதுக்கப்புறம் அங்கிரிஷை வச்சு கீப்பிங் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. இப்படி ஒரு பிரான்சைஸ்க்கோ ஐபிஎல் லெவல்ல ஒரு பெரிய கீப்பர், ஒரு நல்ல கீப்பர் அவங்களுக்கு வேணும் இல்லையா? அது வந்து நீ கடைசியா எப்ப பார்த்த கேகேஆருக்கு? அவரும் கீப்பர் கிடையாது, அவரும் கீப்பர் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஓகே, பேட்டிங்ல ஒரு இது பண்ணிட்டாரு, ஒரு எஸ்டாப்ளிஷ் நேம் இன் பேட்டிங். மெக்கல்லாம் அதுதான். ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டீங்க. சால்ட் இருந்தாரு, ஓகே ஃபைன். பட் இப்போ இவங்க வந்து இப்போ ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பா குர்பாஸ் வந்து ரிலீஸ் தான் பண்ண போறாங்க.
அதனால வி ஹவ் டு சி. கான்வேவையும் இவங்க ரிலீஸ் தான் பண்ண போகிறாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், நிறைய பேர் டிஸ்அக்ரி பண்ணலாம். நான் என்ன இந்த டைம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ரச்சின் ரவீந்திராவையும் இவங்க ரிலீஸ் தான் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே. சச்சின் ரவீந்திராவையா? ஆமா, ஐ திங்க் ஏன் we have to move on from நியூசிலாந்து. அது பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதுக்கு ஆனா அவர் ரச்சின் ஒத்துப்பாரா? ரவீந்திராவை ரிலீஸ் பண்றாங்க. பிளேயரை சொல்றீங்களா இல்ல கோச் சொல்றீங்களா? நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஏன் இந்த அவருக்கு சைக்கிள் ஷாக் கொடுக்குறீங்க? ரச்சின் ரவீந்திராவா அப்படின்னு கேக்குறீங்க. சச்சின் என்ன ரவீந்திரா கேட்டேன்? 4க்கா? ஐ மீன் ம் மேபி அது டிபெண்டிங் அப்பான் என்ன அவைலபிலிட்டி இருக்கு. நம்ம இப்போ வத்திரனால இது பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ ரச்சினையும் சேர்த்து ஆல் அவுட்டா போகலாம். இல்ல சும்மா வந்து ஒரு 15-20 வச்சுட்டு நான் ரச்சினை ரிலீஸ் பண்றேன், நான் கிரீனுக்கு போறேன், சாம்சனுக்கு போறேன்னு அடம்பிடிக்க கூடாது. அப்படி மொத்தமா பத்திரானா எல்லாரும் ரிட்டர்ன் பண்ணி 30-32 கொண்டு போறோம்னா ஃபுல்லா எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுவேன். ரிலீஸ் பண்ணி நிறைய பர்சனோட போய் ஒரு பெரிய பிளேயர் எடுத்து பார்க்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதான் போத் கான்வே வில் அண்ட் ரச்சின் வில் கோ அவுட். பத்திரனா அவங்க they'll take a call close to the auction. இல்லைன்னா SA20 தான் பிட் பண்ணி ஆசை காமிக்கலாம், அவ்வளவுதான். ஆசைக்கு பிட் பண்ணிட்டேன். நீ கூட நம்ம இதில் பண்ணுவே இல்லடா ஒரு ம் தடவை சொல்லி பார்க்கணும்னு சொன்னேன். எனக்கு எப்படியும் கிடைக்காது ஒரு தடவை பிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் நியூஸ். ஆர்சிபி பத்தி நிறைய கேட்குறீங்க வியூவர்ஸ். ஆர்சிபியை பத்தி ஒரு நியூஸும் வரல. ஏதாவது நியூஸ் இருந்தா ஆர்சிபியை பத்தி நீங்களே போடுங்க, நாங்க டிஸ்கஸ் பண்றோம். சினாரியோஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆர்சிபியில வந்து நியூஸ் என்ன, ஒரே நியூஸ் தான். நியூஸ் இல்ல, இல்ல நமக்கு ஒருத்தருக்கும் லிவிங்ஸ்டன் கண்டிப்பா ரிலீஸ். அவ்வளவு காசு கொடுத்து அவங்க செகண்ட் பேக்கப்பா வச்சிருக்க போறது இல்ல. அது ஏற்கனவே ஜெயிச்சு டீம் ஆல்மோஸ்ட் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. 1 or 2 பேக்கப் தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அத அந்த லெவலை வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல. ம் ஸோ அதுதான். என்ன முதலாளி ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல நம்மளுக்கு ஸ்ரீலங்கால இருந்து நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம ஸ்ரீலங்கா டீம் வந்து கொஞ்சம் மட்டமா பேசுறோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. லாகூர் அது உண்மைதான். நீங்கள் இலங்கை டீமை பற்றி தவறா கதைக்கிறீர்களா? ம் ம். லாகூர் கதைங்க வந்து கதைங்க. ஏங்க எங்க ஊரு லெங்காக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவரு. அவரை போய் நீங்க இப்படி சொல்ல நினைக்கலாமா? ஏங்க அதான் அவங்க வந்து நம்மளோட லாஸ்ட் T20 சீரிஸ் 2-0 ஜெயிச்சாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் டீமா ஞாபகம் இல்லை எனக்கு. பட் டீம் வந்து அவங்க இப்போ பெர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து, அவங்க பாலிடிக்ஸை பொறுத்து, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இப்போ சரியில்லை, அதை வச்சு சொல்றோம். மற்றபடி எந்த டீமையும் நாங்க மட்டம் தட்டுறதுனா இல்லை. பார்ப்போம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லி. see how it goes. அதுதான். இன்னொன்று நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் தான். மே நாட் மேட்ச் வித் எவ்ரிபடி எல்லா டைமுமே. சில சமயம் நம்ம இப்போ வி மேபி ராங். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே எல்லா டைமும் ரைட்டாக சொல்கிறது இல்லை. நிறையா தடவை நான் ஐ எம் வெரி ஆஃப் டார்கெட்டு. நிறையா தடவை நானும் வந்து தவறாக சொல்லியிருக்கேன். எல்லாருமே சொல்லியிருப்போம், நீங்களும் தவறாக சொல்லியிருப்பீங்க. ஸோ நத்திங் ராங். இட்ஸ் ஆல் டிஸ்கஷன் தான். அதில் வந்து டிஸ்கஷன் வர்றப்ப தப்பு ரைட்டு அப்படிங்கிறதுக்குலாம் இடமே கிடையாது. சண்டையில் வந்து சட்டை கிழிகிறதுங்கிறது வந்து சாதாரணம். இன்னொன்னு என்னன்னா, மேபி அவங்க இப்போ கமெண்ட் போட்டவங்க புது ஃபேனா இருக்கலாம். நம்ம வந்து பார்க்கும் போது இருந்த ஸ்ரீலங்கா டீம் கண்டிப்பா கிடையாது. நாங்க வந்து கம்பேர் பண்றது சங்ககாரா, ஜெயவர்தனே, முரளிதரன், மலிங்கா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும்போது இப்ப அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் கன்சிஸ்டன்டா சொல்ல முடியாது. நல்ல வேலை நீ வந்து ரணதுங்காட்டி சில்வன் நம்ம வயசை இன்னும் நீ கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம்னு நினைச்சேன். அப்படி நீ மெயின்டைன் பண்ணிட்ட. சங்ககரா ஜெயவர்தன் அப்படியே மெயின்டைன் பண்ண. அதான் அப்படி நம்ம சொல்லுவோம். ஜெயசூர்யா அவங்க எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. 96ல ஜெயசூர்யா எல்லாம் விளையாடும் போது நம்ம பறக்கல அப்படி சொல்லு. பட் வந்து லைக் கிளாஸியா இன்னும் எனக்கு பிடிச்ச பிளேயர் சொல்றேன். அவங்க இருந்து டாமினேட் பண்ணது வந்து சங்ககாரா, ஜெயவர்தன் எல்லாம். பட் எல்லாம் ஒரே தடவை போனப்போ அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாரும் ஒரு பிளேயர் இல்லையே. நம்ம வந்து அவங்களை ஏன் இப்படி விஜயோட ஃபேவரட் ஏஞ்சலோ மேத்யூஸ் டீம் அவ்வளவுதான். அந்த டீம் கம்பேர் பண்ணும்போது பெருசா இல்ல அப்படின்னு. விஜய் ஒரு பயங்கர ஃபேன் அவர் ஏஞ்சலோ மேத்யூஸ். ஏன்டா இப்படி இது பண்ற? நான் ஃபேண்டசி செல்ஸமே எடுப்பேன். அதுக்காக என்ன? நல்ல பிளேயர் தான்டா. மேத்யூஸ்லாம் நல்ல பிளேயர் தான். அதான் சொல்றேன், நல்ல அவரோட ஃபேவரட் பிளேயர்னு சொல்லாத. சரி ஓகே பாப்போம். ஸ்ரீலங்கா நல்லா ஆகட்டும். ஏன்னா நான் வந்து இந்த வாட்டிலாம் நம்பினேன். போன அந்த USA நடந்த T20 வேர்ல்ட் கப்ல எல்லாம் போய் பங்களாதேஷோட தோத்து வெளியே போனதெல்லாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஆமாங்க, அவர் வந்து ஃபேண்டசில வந்து 4 பேர் எடுத்து வச்சிருந்தாரு. நம்பிதான் நான் எடுத்தேன். பேர் எடுத்து வச்சிருந்தேன். வரத்துல பங்களாதேஷ் உள்ள போயிடுச்சு. அவரு ஜெயிச்சிட்டாரு. சரி ஓகே, இதுதான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரூதர்ஃபோர்டு வெளியே வருவாரா, கிளென் பிலிப்ஸ் வெளியே வருவாரா, வந்தா எந்த டீமுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். நீங்களும் இப்போ கமெண்ட்ல போடுங்க எந்த டீமுக்கு செட் ஆவாங்கன்னு. இது ஒரு பாயிண்ட். குர்பாஸை கண்டிப்பா அவங்க என்னமோ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. அவரும் பர்ஃபார்மன்ஸும் அப்படிதான் இருக்கு. குர்பாஸ் போனா அவங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கீப்பர் தேவை. அவங்க என்ன பண்ண போறாங்க கேட்காருன்னு பேசணும்.
வேற சில அதை சுற்றி ரிலேட்டட் ஆங்கிள்ஸில் நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். நீங்களும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. வெற்றிகரமாக நம்ம வந்து 8000 சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே மீண்டும் பிரியாணி தமாக்கா இருக்கு அரட்டை ஸ்குவாட்ல இருந்து. ஸோ அதுக்கும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல். இப்போதைக்கு அவ்வளோதான். பாய்ஸ் நீங்க ஏதாவது சொல்லலாம் சொல்லுங்க முதலாளி, அதுக்கப்புறம் நீங்க கம்பெனியை மூடுங்க. என்ன இப்போ என்ன வர வர அப்டேட்ஸ் பண்ண பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வில் பி பேக். நேற்று அவங்க பேசினது வந்து பாகிஸ்தான் விளையாடுவாங்களா இல்லையா அப்படின்னது. அவங்க ஏதோ காம்ப்ரமைஸ் பேசி பாகிஸ்தான் மேட்ச் விளையாண்டு இருக்காங்க யூஏஇயோட. அப்புறம் நீரஜ் சோப்ரா வந்து ஃபைனல்ஸ் ஃபார் ஜாவ்லின் குவாலிஃபை ஆயிருக்காரு. ஸோ திருப்பி இந்த தரையும் ஜெயிப்பாரா அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். வில் சி. ஸோ sign off for this. We'll be back with the more updates. Signing off, your artist squad. Bye.